4/4/2025 பாப்தாதாவின் முரளியின் ஸ்லோகம். தொடர்ந்து பாப்தாதாவின் புகழை பாடுங்கள், நீங்கள் நற்குணங்களின் சுரூபம் ஆகுவீர்கள். உலகத்திலே பல வகையான புகழ்ச்சிகளாலே கவரப்பட்ட மக்களும் அல்லது தங்களை பற்றி புகழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நடந்து கொள்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். அதனால்தான் உலகத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது ஞானம் படித்தவர்கள் கூட சில வேளைகளிலே சக ஆத்மாக்கள் அவர்களுடைய திறமைகள் அல்லது அவர்களுடைய நற்பண்புகளாலே கவரப்பட்டு அந்த ஆதிக்கத்துக்குள்ளே கூட செல்கின்றார்கள். நாம் எந்த சகவாசத்தாலே மூட்டப்படுகின்றோமோ நாம் அவ்வாறே வருகின்றோம். அதாவது ஆங்கிலத்திலே கம்பெனி கலர்ஸ் என்று சொல்வார்கள். ஒருவர் ஒரு தீயவருடைய சகவாசத்தை வைத்திருக்கின்ற பட்சத்திலே அவரை போலவே ஆகிவிடுகின்றார். வாழ்க்கையில் அவருக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்தும் அவருடைய சகவாசத்திலே இருக்கும் பொழுது இயல்பாகவே அவர் அந்த பழக்கத்தை தானும் எடுத்துக்கொள்கின்றார். அவ்வாறே எதை நம்முடைய கண் பார்க்கின்றது, எதை நம்முடைய புத்தி சிந்திக்கின்றது, என்ன எண்ணங்கள் உருவாகின்றன என்பது அனைத்தும் எங்களுடைய உள்ளார்த்தமாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம் என்பதிலேயே தங்கியிருக்கின்றது. இதை அகக்கண் என்று சொல்வார்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் எங்களுடைய அகக்கண்ணிலே பாபாவை பார்க்கின்ற பொழுது அவர் எனக்கு கொடுத்த பேறுகளை நினைத்து அதற்கு நன்றிகளை செலுத்தும் பொழுது, அவரையே நாம் புகழும் பொழுது இயல்பாகவே அந்த நல்ல குணங்கள் எல்லாம் எங்களை வந்தடைகின்றது. ஏனென்றால் நாங்கள் யாரை பார்க்கின்றோமோ, யாரை புகழ்கின்றோமோ அவரை போலவே ஆகிவிடுகின்றோம். ஆகவே எப்பொழுதும் நாம் நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கை என்பது ஒரு வைரம் போன்றது, அளப்பெரியது, பெறுமதி மிக்கது. எங்களுக்கு தேடி கண்டுபிடித்து நல்ல வெளிப்படுத்தி எங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கும் பாபாவுக்கு இதயபூர்வமாக ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, நன்றி கடனாக இருக்கும் பொழுது இதயபூர்வமாக அந்த உணர்வுகள் எங்களுடைய மனதிலிருந்து வெளிப்படும் பொழுது நாங்கள் நல்ல பண்புகள் நிறைந்தவர்களாக ஆகின்றோம். அது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளிப்பட்டல்லது மீண்டு வெளிவரும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளிலே எத்தனையோ நற்பண்புகளை கூட நாங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடித்திருக்கக்கூடும். அப்போ அந்த நற்பண்புகளை எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த பாகத்தை அல்லது அந்த நாடகத்தில் அந்த காட்சிகளை வந்தது கூட எங்களுடைய சகவாசியாக பாப்தாதா இருந்ததால் தான் என்னால் அந்த விடயங்களிலிருந்து வெளிவரக்கூடியதாக இருந்தது என்ற உள்ளுணர்வு எனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த நற்பண்புகள் எனக்கு மேலும் மேலும் பெருகி அதிகரிக்கும். சாதாரணமாக இருக்கும் பொழுது, இறைவனின் சகவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது சிறப்பியல்புகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த சிறப்பியல்புகள் ஆசீர்வாதங்களை பெற்று தருவதற்கோ அல்லது அது பல மடங்காக அதிகரிப்பதற்கோ இறைவனின் சகவாசம் இல்லாமல் அது சாத்தியமில்லை. அவை கடவுளுடைய சகவாசம் என்று சொல்லப்படுகின்ற சகவாசத்தை நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் அதனாலே நாங்கள் பெறுகின்ற நன்மை, பேறுகள் அல்லது போதை
இருக்கும் பட்சத்திலே நாங்கள் அவருடைய புகழை இயல்பாகவே இதயபூர்வமாக பாடுவோம். புகழை பாடுதல் என்றால் யாராவது ஒரு விடயத்தை சரியான முறையிலே கச்சிதமாக செய்து முடித்தால் அவர்கள் அதை அல்லது 4 பேர் அதனை நல்லது என்று சொன்னால் இதயபூர்வமாக என்னுடைய மனது பாபாவுக்கு நன்றி சொல்கின்றது. வெளிப்புறமாகவும் அதை செய்தவர் பாபா தான் என்று சொல்கின்றது. அவ்வாறு சொல்லும் பொழுது இயல்பாக அந்த நல்ல பண்பு என்னை நிறைக்கின்றது. நான் அந்த ஆசீர்வாதத்துக்குரியவராக மாறிவிடுகிறேன். நாங்கள் எந்த ஒரு விடயத்திலிருந்தும் புகழ்ச்சியை நாங்கள் என்று செய்தது நான் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது அதில் வருகின்ற விளைவு அல்லது இகழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கும் நாங்களே பொறுப்பெடுக்க வேண்டியவர்களாக ஆகிவிடுகின்றோம். இந்த உலகத்திலே புகழுக்கு தகுதி வாய்ந்தவர் அல்லது புகழப்படக்கூடியவர் ஒரே ஒரு பாபா மட்டுமே. ஏனென்றால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணி ஒரு ஆத்மாவை தூய்மையாக்குதல். இந்த தூய்மையாக்குதல் என்ற பணியை இந்த ஒரு சாதாரணமான உலகத்தில் இருக்கின்ற ஒரு மனிதராலோ இந்த பெரிய ஒரு மகாத்மாவால் கூட செய்ய முடியாது. அவை தூய்மைப்படுத்தல் என்ற பணியிலே தான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆத்மாவிலும் அக்கறை கொண்டு அந்த ஆத்மாவில் இருக்கின்ற பலவீனங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக அவர்களுக்கான நாடகத்தினுடைய சில விடயங்களை எல்லாம் அமைத்து கொடுத்து அவர்களை அதிலிருந்து விடுவிக்கின்றது என்பது ஒரு பெரிய பணி. அது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. தூய்மைப்படுத்தல் எல்லா ஆத்மாக்களுக்கும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவரை சரியான முறையிலே புரிந்து கொண்டு என்னுடைய பாபா என்று அழைத்த குழந்தைகள் அனைவரையும் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற பணியை அவர் பொறுப்படுத்திருக்கின்றார். ஆகவே அந்த நாடகத்திலே எவ்வளவு ரகசியங்களையும் படைத்து வச்சு அதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு குழந்தையை மீட்டெடுத்து கொண்டு போகின்ற அந்த நிகரான செயல் யாருக்குமே செய்ய முடியாத ஒரு செயல். அதால் தான் இந்த உலகமே கடவுளை நேசிக்குது. ஆனால் ஞானத்தை சரியான முறையில் புரிஞ்சு கொண்ட அவருடைய நேரடி குழந்தைகள் அவர்கள் எவ்வளவு விசுவாசமாகவும் அன்புக்குரியவர்களாகவும் மிகவும் இதயத்துக்கு நெருக்கமானவராகவும் அவரை வைச்சிருக்கும் பொழுது அவர்களுடைய இதயமும் சந்தோஷமடையும், சௌகரியமாக இருக்கும். எந்த விதமான குழப்பமும் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஏற்படாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை திட்டம் போட்டவரே என்னை வைத்து நடத்துகின்றார் என்ற அந்த உணர்வு எனக்கு இருக்கின்றது. யார் என்னுடைய வாழ்க்கையை திட்டம் போட்டாரோ அவரே இதையும் கொண்டு நடத்துகிறார். ஆகவே ஒரு நாளும் நான் எதையிட்டுமே அதிகளவு யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்தும் அவருடைய புகழையே பாடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னால் இயல்பாக எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு லேசுத்தன்மை இருக்கும். புகழை பாடுவது ஒரு கடினமான பணி அல்ல. எனக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் எனக்கு வருகின்ற ஒவ்வொரு பேறுகள், நான் சாப்பிட்டால் கூட அந்த உணவை தந்ததற்கு நன்றி என்று நான் சொல்கின்றேன் இதயபூர்வமாக. இவ்வாறு ஒரு சின்ன சின்ன விடயங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணி அந்த விடயத்துக்கு நான் நன்றி செலுத்தும் பொழுது நான் சந்தோஷமடைகிறேன். அப்போ அவருடைய புகழை எப்பொழுதுமே பாடுவது என்பது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன் சொந்த பெருமையையோ அல்லது மற்றவர்களுடைய விடயங்களுடைய சிறப்பியல்புகளோ அல்லது அவர்களை பற்றிய சிறப்பை பற்றிய பாடலையோ பாடாமல் இப்பொழுதும் பாபாவே செய்தார், பாபாவே சேவிக்கின்றார் என்று இந்த உணர்வில் இருப்பது தான் அவருடைய புகழை பாடுதல் என்பதாகும். நிச்சயமாக அவர் இன்று எதுவும் நடக்காது. ஆகவே இந்த உண்மையான ஆழமான நம்பிக்கையுடன் யார்
அதை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் இயல்பாகவே நற்பண்புகளாலே நிறைந்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு நேரம் இவ்வாறு பாபாவின் புகழை பாடுகிறேன், என்னுடைய மனதின் மூலமாக அல்லது நன்றி செலுத்துகின்றேன் என்பதை சோதித்து பார்க்கலாம். அவ்வாறு சோதித்து பார்ப்பதன் மூலம் என்னுடைய நற்பண்புகள் அதிகரிக்கும். ஓம் சாந்தி.